அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் உண்டு, ஒரு குறிக்கோள் உண்டு, சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. லட்சியத்தை அடைய, குறிக்கோளை எட்ட, சாதனை படைக்க நம்முடைய வாழ்விலே பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சறுக்கல்கள் வரும், வழுக்கல்கள் வரும், சூழல் சரியில்லாமல் போகும். அது மட்டும்தானா, பகைவர்கள் இருப்பார்கள். இவனை செய்ய விட்டுறனான்னு பார்க்குறேன், ஏன் உதவி இல்லாமல் இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி சிலர் எந்த லட்சியத்தை அடைய வேண்டும், குறிக்கோளை சென்று அடைய வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ, வரக்கூடிய சவால்களை கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொண்டால்தான் லட்சியத்தை அடையவோ, குறிக்கோளை எட்டவோ, சாதனையை படைக்கவோ முடியும். இல்லையென்றால் துவண்டு போய் இது நமக்கு லாய்க்கப்பட்டு வராது, ஒதுங்கிட வேண்டியதுதான், வேற ஏதாவது செஞ்சு பழிச்சுக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்களாக சாதாரண படிப்பறிவில்லாத பாவனனை போல கூட நடந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். அப்படி இருத்தல் கூடாது. லட்சியங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே என்ன வேண்டும் தெரியுமா? விடாமுயற்சி என்பது இருக்க வேண்டும், ஊக்கம் என்பது இருக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த முயற்சி என்பதிலே இடையூறு என்பதே நாம் காணக்கூடாது. தொடர்ந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பின்னோக்கி பார்த்தல் என்பது கூடாது. ஏன் பின்னோக்கி பார்க்கக்கூடாது? பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்மை பற்றி இருக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடியதோ, அல்லது ஐயோ எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன், இன்னும் முன்னோக்கி போனா என்னென்னலாம் சந்திக்க நேருமோ தெரியலையே என்று எண்ணக்கூடிய நம்முடைய மனத்திலே நமக்கு நாமே அறியாமல் கிளேசங்கள் வரக்கூடியதாக ஆகிவிடும். அப்படியெல்லாம் வராமல் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? லட்சியத்தை அடைய முடியும். ஒரே சிந்தனை இருக்கணும். நம்முடைய உறக்கமாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய நேரமாக இருக்கட்டும், குளிக்கிற நேரமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் அதை பற்றிய சிந்தனையே நம்மிடத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாம் நினைத்ததை கண்டிப்பாக வெற்றியை என்று சொல்லக்கூடிய பாதையை நோக்கி அடைவதற்குரிய வழியானது புலப்படும். அப்பொழுது நம்மிடத்திலே நம்பிக்கை என்கின்ற உறுதியானது வரும். அந்த உறுதி வந்துவிட்டது என்று சொன்னால் எண்ணியதை எண்ணியவாறு முடிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் சபலங்களுக்கு அடிமையாகக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். இன்றைக்கு பார்க்குறோம், நிறைய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வந்தவுடனேயே கல்லூரியில் சேர்றாங்க. காலேஜில் சேர்ந்து படிக்கும்போது அவங்க பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ பகுதி நேர வேலைக்கு போகும்போது அவங்க கிடைக்கக்கூடிய பணத்தை கண்ணில் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு பணம் சம்பாதிப்பது என்பதிலே போகிறது. வரக்கூடிய பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எல்லோருக்கும் அப்படி ஆகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் தனக்கு கையிலே பணத்தை பார்த்தவுடன் தன்னுடைய டிகிரியை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி போகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், சூழல்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படி போகிறார்களோ அதை போன்று நாமும் இருக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஏக்கம், இதுதான் லட்சியத்தை அடைய முடியாமல் செய்கிறது. நான் ஒரு கிராமத்து வழியாக போயிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தர், ஒரு பெரிய பணக்காரர், கொஞ்சம் திமிர் கூட பிடிச்சவர். அவர் என்ன எப்படி வருவார்னாக்க, தினந்தோறும் காலையிலும் சரி மாலையிலும் குதிரை வண்டியில் வருவார். குதிரை வண்டியில் வெறுமை சாதாரணமாக நிலையில் போக மாட்டார். ஏதோ பந்தயத்தில் போகிற மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு போவார். அப்படி ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு நாள் இந்த குதிரையினுடைய ஒரு கால்
அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனின் கால் மீது பட்டுவிட்டது. அந்த சிறுவன் அப்படியே கீழே விழுந்து விட்டான். அந்த பணக்காரர் வண்டியிலே இருக்கிறாரே, அந்த சக்கரம் முழுவதும் அந்த சிறுவனின் மீது ஏறியது. அந்த சிறுவன் அந்த இடத்திலேயே இறந்து பட்டான். அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அடித்து புரண்டு கொண்டு ஓடி வந்தார்கள். அந்த பணக்காரனை, வண்டியை ஓட்டி கொண்டு செல்லக்கூடிய குதிரை வண்டிக்காரனை பிடி என்று துரத்தி கொண்டே ஓடினார்கள். பார்த்தா அந்த பணக்காரன் திமிர் பிடிச்சவன் வேற, தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைச்சான் இல்லையா? அப்படி நினைச்சவன் என்ன செய்தான் தெரியுமா? தன் பைக்குள்ள கையை விட்டான். கையை விட்டு இருந்த காசுகளை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே போனான். இந்த சிறுவன் இருந்த இடம், அங்கு சுற்றி இருந்தவர்கள் வந்தவர்கள் எல்லாம் ரொம்ப ஏழை பாழைங்க. அவங்க கீழே பணத்தை காசுங்களை பார்த்த உடனே அதை பொறுக்கி கொண்டு, அப்போ மனுஷா நீ நல்லா இருக்கணும், நீ ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணங்காசுகளை எடுத்து பொறுக்கி கொண்டு அவரவர்கள் மகிழ்ச்சியோடு போனார்கள். ஆனால் அந்த சிறுவனுக்காக யாராவது போய் துரத்தி அவனை பிடிக்க வேண்டும் என்று போனார்களே, அந்த குறிக்கோள், அந்த லட்சியம் அவர்கள் அடைந்தார்களா என்று சொன்னால் அடையவில்லை. என்ன, பணங்காசை பார்த்தாங்க, பார்த்த உடனே அவங்களுடைய மனசு போதும்னு சொல்லிடுச்சு. அப்போ லட்சியத்துக்காக புறப்பட்டு போகும்பொழுது அவங்களுக்கு வெறும் பொருட்செல்வம் என்று சொல்லக்கூடியதோ அல்லது வேறு ஏதேனும் பெருமைப்படக்கூடிய வகையில், பெருமைப்படுத்துகின்ற வகையில் புகழ்ந்தோ சொல்லிவிட்டால் அவர்கள் எடுத்த காரியம் நின்றுவிடும். லட்சியத்தை அடைய முடியாது. அப்ப லட்சியத்தை அடைய வேண்டும் என்று போகின்ற அந்த மனமும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? மாறுபட்டு போய்விடக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறு சிறு ஆசைகளுக்கு நாம் அடிமையாகக்கூடியவர்களாக, கிடைத்தது போதும், இதை வச்சுக்கிட்டு நான் ஜாலியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சென்று விட்டால் எதை அடைய முடியாது தெரியுமா? லட்சியத்தை அடைய முடியாது, சாதனை படைக்க முடியாது. அப்போ குறிக்கோளை எட்ட முடியாது. லட்சியத்தை அடைய, குறிக்கோளை தொட நாம் என்ன செய்யணும்? சாதனை படைக்கணும்னு சொன்னால் ஒரே நோக்கம் இருக்க வேண்டும், ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். இடையில் வரக்கூடிய எத்தகைய இடர்பாடுகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி செய்வோம் என்று சொன்னால் நாம் இமயத்தின் உச்சியில், நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும், இமயத்தின் உச்சியில் வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.